மக்களே, மட்டன் விற்கிற விலைக்கு மட்டன் சுக்கா சாப்பிட முடியலன்னு வருத்தப்படாதீங்க. மட்டன் சுக்கா மாதிரியே நம்ம சோயா பீன்ஸில் சுக்கா பண்ணி விட்ருவோம். மிளகு சீரகம்லாம் தூக்கலா போட்டோம்னா ரெடி ஆயிரும். சோயா பீன்ஸை தண்ணியில் போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே பெருங்காயத்தூளை போடணும். இல்லை அப்படின்னா கேஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க டர்ரு புருன்னு. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சோயா பீன்ஸை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு கிண்டணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்ச விழுத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மங்களகரமாக மஞ்சத்தூள், இழுவைக்கு தகுந்த மாதிரி கறி மசாலா, திரும்ப சொல்கிறேன், கறி மசாலா, தக்காளி சேர்த்து மிக்சியை கழுவி ஊற்றி விட்டு நல்லா கிண்டி தேவையான அளவு உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா ஜலபுல ஜங்கான்னு கொதிச்சு சுண்டி இழுத்து வருவாங்க. அந்த நேரத்தில் மிளகு அதிகமாகவும் சீரகம் கம்மியாகவும் இடித்து அப்படியே சேர்த்து மலைச்சார மாதிரி மல்லித்தலையை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா இல்லையான மட்டன் சுக்கா மாதிரி ரெடி மக்களே.